நமக்கு பிடிச்ச நடிகைகளோட பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட போட்டோ வீடியோ பாக்குறதுங்கிறது எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற ஒரு விஷயம் தான். அது மாதிரி தான் ரீசெண்டா ஜோதிகா மேம் கிட்டத்தட்ட 9 கிலோ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ நியூஸ்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் கிட்டத்தட்ட 20 kg குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து இப்போ இன்னொருத்தவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டோ தான் வைரலா போய்கிட்டு இருக்கு. சமூக வலைதளத்துல எல்லாருமே இந்த ஒரு போட்டோவை பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. வெறும் 6 மாசத்துல 15 கிலோ குறைச்சிருக்காங்க இந்த ஒரு நடிகை, அதுவும் ஒரு படத்துக்காக. அது யாருன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? வேற யாரும் இல்லைங்க, ரஜிஷா விஜயன் தான். மலையாளம் இண்டஸ்ட்ரியில கரியர் ஆரம்பிச்ச ரஜிஷா ரொம்ப ப்ராமினென்டான ரோல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்ல கர்ணன் படம் மூலமா என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் ஜெய் பீம், சர்தார் இந்த மாதிரி படத்துல நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. நடிச்ச படத்துல எல்லாத்துலயுமே ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். கர்ணன்ல இவங்க பண்ண ரோல்ல இருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கு. இப்படி ஒரு ஃபேன் பேஸ் அவங்களுக்கு ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு அவங்க கெரியர் ஆரம்பிச்ச சமயத்துல இருந்தே பாடி ஷேமிங் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. என்னோட பாடி பத்தியே நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பதில் கொடுத்திருக்காங்க. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன, ஹெல்த்தியா இருந்தா போதாதா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பதில் கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயமா அவங்க ரொம்ப கொலோக்கியலா சொன்னது என்னன்னா, ரொம்ப சாப்பிட்டு ஒல்லியா இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி கிடையாது. நான் எவ்வளோ சாப்பிட்டேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னோட பாடி ஸ்ட்ரக்சரும் மாறும். ஆனா அந்த மாதிரி மாறாதவங்க எல்லாம் ரொம்பவே லக்கின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா இவ்வளோ நாள் அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரிப்ளை கொடுக்குற மாதிரி தான் அந்த ஒரு போட்டோ வந்துச்சு. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இது ரஜிஷா விஜயன் தானாங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரஜிஷாவோட ட்ரெயினர் அலி ஷிஃபாஸ் அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு டீட்டெயிலான போஸ்ட் போட்டாரு ரஜிஷா விஜயனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி. அந்த போஸ்ட்ல அலி ஷிஃபாஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2024ல டைரக்டர் காலித் ரஹ்மான் ரெக்கமெண்ட் பண்ணிதான் ரஜிஷா விஜயன் எனக்கு தெரியும். அந்த சமயத்துல அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதே மாதிரி சில பர்சனல் ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. 2 லிகமெண்ட் டியர்ஸ் இருந்துச்சு. அதுவும் படத்துல நடிச்சதுனால வந்தது. ஃபேட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அதுவும் வரப்போற ஒரு மூவிக்காக. அப்படிதான் 6 மாசத்துல அவங்க 15 கிலோ குறைச்சாங்க. முன்னாடி கிராஷ் டயட்ல அவங்க பண்ணி எதுவுமே அவங்களுக்கு ஒர்க் ஆகல. ஆனா இந்த வாட்டி ஒரு ப்ராப்பரான பேலன்ஸ் டயட், அதே மாதிரி ஃபேட் லாஸ், அதுவும் மசில் லாஸ்லாம் இல்லாம, இதுதான் அவங்க 6 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்க. இந்த ஒரு 6 மாச ஜர்னில நிறைய காயங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல கூட அவங்க விட்டு கொடுக்கல. ரொம்பவே டெடிகேஷனோட எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இப்ப 15 கிலோ குறைச்சிருக்காங்க. இப்ப நம்ம மைண்ட்ல ஓடுற ஒரே விஷயம் என்னவா இருக்கும், எந்த படத்துக்காக அவங்க 15 கிலோ குறைச்சிருக்காங்க? அவங்களோட வரப்போற 2 படம் என்னன்னா சர்தார் 2, பைசெட். இந்த 2 படத்துக்காக தான் அவங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் படமாங்கிறது அவங்க அனௌன்ஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னி அவங்களே நம்ம கிட்ட ஷேர் பண்ணா கூடிய சீக்கிரம் அப்படி ஒரு போஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நடிகை ரஜிஷா விஜயனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. பாலிவுட் நடிகை சாரா அலி கானோட வெயிட் லாஸ் ஜர்னி பத்தி உங்களுக்கு தெரியுமா? 95 kgஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 45 kg வரைக்கும் அவங்க குறைச்சிருக்காங்க. அதாவது 95 kgல இருந்து 55 kgக்கு வந்திருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு சின்ன விஷயம் கிடையாதுல. அவங்க வெயிட் லாஸ் ஜர்னி இப்ப எப்படி இருந்திருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீசெண்டா சாரா அலி கானே அவங்களோட ஓவர் வெயிட்டா இருந்த காலத்தை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி ஓவர் வெயிட்டா தானே இருக்கேன், அது 86 கிலோவா இருந்தா என்ன, 96 கிலோவா இருந்தா என்ன, இப்படிதான் என்னோட மைண்ட் செட் இருந்துச்சு. அதனாலேயே இஷ்டத்துக்கு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு அளவே இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப நான் சாப்பிட உட்காந்தேன்னா ஒரு அடியாவே 5-6 ப்ரௌனி சாப்பிடுவேன். பீட்சாஸ், பர்கர், இது எல்லாமே எக்ஸஸா தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா என்னால பீட்சா சாப்பிட்டுட்டே இருக்க முடியும். இது எல்லாமே தான் நான் வெயிட் கெயின் ஆகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன். இதெல்லாமே நான் நியூயார்க்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல சுத்தமாவே ஹெல்த் கான்சியஸா இல்ல. நிறையவே பாடி ஷேமிங் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருமே குண்டு மோட்டின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் என்ன பெருசா அந்த சமயத்துல எஃபெக்ட் பண்ணது கிடையாது. நான் எப்படி சாப்பிட்டாலும் அவங்க என்ன கிண்டல்
கிண்டல் பண்ண தான் போறாங்கங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். அதனாலேயே என்னென்ன சாப்பிட முடியுமோ அது எல்லாமே நிறைய நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு வெயிட் லாஸ் ஜர்னிக்கு நான் வந்ததே ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனால தான், கரண் ஜோஹர். அவரு தான் என்கிட்ட வந்து நீ ஒரு படத்துல நடிக்க போற, அதனாலேயே உன்னோட ஹாஃப் வெயிட் கம்மி பண்ணிட்டு நீ என் முன்னாடி வந்து நின்னா போதும்னு சொன்னாரு. அங்கதான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து அவங்க ஒரு சடனான டிசிஷன் தான் எடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டான வாழ்க்கை சாரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒர்க் அவுட்ஸா இருந்தாலும் டயட்ஸா இருந்தாலும். அவங்களோட ஃபிட்னஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணது நியூயார்க்ல. அவங்க லைஃப்ல மொத்தமாவே ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஃப்ரம் பீஸா டு சாலட், லேசினஸ் டு கார்டியோ, இதுதான் அவங்களோட மோட்டோவா இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்துல அவங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட ஒர்க் அவுட் ரொட்டீன் என்னவா இருந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது வாக்கிங், சைக்கிளிங், ட்ரெட்மில் இது எல்லாமே தான் இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட்டு எந்த ஒர்க் அவுட்ஸுமே பண்ணாம இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. சில நாள் ரொம்பவே லேசியா இருக்கும், பண்ணவே தோணாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பின மெசேஜ், குண்டு, மோட்டி இந்த மாதிரி கிண்டல் பண்ண மெசேஜ் பார்த்து தான் மோட்டிவேஷன் ஆகி ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அங்க இருந்து கண்டினியூஸா தொடர்ந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், பைலட்ஸ், பாக்ஸிங் இந்த மாதிரி மேஜர் ஒர்க் அவுட்ஸ்குள்ள வந்தாங்க. எல்லா நாளும் கண்டிப்பா 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ணி தான் 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 45 கிலோ அவங்க கம்மி பண்ணாங்க. ஆனா ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா அது ஒர்க் அவுட்ஸ்ல மட்டும் நமக்கு ஹெல்ப் ஆகாது. நம்ம டயட் பிளானும் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஸோ அவங்க என்ன டயட் பிளான் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும் இல்லையா? ஃபுட்டோட விஷயத்துல இப்போ அவங்க ரொம்ப போரிங்கான வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிடிச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இப்போ ரொம்பவே கான்சியஸா கண்ட்ரோல்டா அளவுக்கு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பால், சுகர், கார்ப்ஸ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணியாச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இஷ்டத்துக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணா போதுமே அப்படிலாம் கிடையாது. எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாதான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அவங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னருக்குலாம் என்னென்ன சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியணும் இல்லையா? இம்பார்ட்டன்டா அவங்களுக்கு ஷூட் இருக்கிற சமயத்துல இந்த ஒரு ட்ரிங்க் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. காலையில குடிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் எடுத்து, ஸ்பினாஷ் எடுத்து அதுல ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி இந்த ஒரு ட்ரிங்க் அவங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இது அவங்களோட வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம அவங்க மெயினா சாப்பிடுற ஒரே ஒரு ஃபுட் எக் சிக்கன், இதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம ரைஸ், கிரில்டு சிக்கன், வெஜிடபிள்ஸ், குக்கும்பர் ரொம்ப இம்பார்ட்டன்டா அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க கிட்ட வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல மேஜரான ஒரு டவுட் தான் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நம்ம என்ன சாப்பிடலாங்கிறது. சாரா அலி கான் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் என்ன சாப்பிடுறாங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன தெரியுமா? கிரீக் யோகர்ட், அதுல புரோட்டீன் ஆட் பண்ணி கொஞ்சம் காஃபி. இந்த ஒரு டிஷ் தான் இப்போ அவங்க டெசர்ட்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ஒரு செலிபிரிட்டி கிட்ட இருந்தாலும் அவங்க ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறது பியூட்டிஃபுல் சாரா அலி கானா மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த வெயிட் லாஸ் ஜர்னில அவங்களுக்கு பிசிஓடி இருந்திருக்கு. ஓவர் வெயிட்டா இருக்கும்போது இந்த பிசிஓடி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. பிசிஓடிக்கு பெர்மனண்டா ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஆனா வெயிட் லாஸ் பண்ணி நம்ம கரெக்டான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம்னா பிசிஓடி கண்டிப்பா நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சாரா சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் கடந்து தான் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு சாரா வந்திருக்காங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கொண்டு வராங்க. இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் இன்னும் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.